வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஃப்ரூட்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. அகர் சைனா கிராஸ் இதை வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரூட் ஜெல்லி தான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அகர் 10 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது பவுடராகவும் கிடைக்குது, நீங்கள் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே 10 கிராம் அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை 30 நிமிஷம் தண்ணியில் சோக் பண்ணியிருக்கு. ஊற வச்ச இந்த அகரையும் இந்த சர்க்கரையோடு சேர்த்துக்கோங்க. இதில் 750 ml அளவு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்போட அளவு நல்லா தெரியும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த அகர் சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கரையணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கரைய விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஜெல்லிக்கு. இந்த ஜெல்லி சிரப்புக்கு பதம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் இது கரைஞ்சா போதும், அவ்வளோதான். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் பிடிக்குமோ அந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இங்கே கேக் டீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சௌகரியமான பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எதில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போல் இந்த சிரப்பை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பழங்களையும் ஒன்று ஒன்றா லேயர் பண்ணிகிட்டே வாங்க. இந்த அடிப்பகுதி தான் நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது மேல் பகுதிக்கு வரும். அதனால் நீங்கள் அடிப்பகுதியில் வைக்கும்போது லேயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ட்ராபெரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பழங்கள் பிடிக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லேயர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த பழங்களை லேயர் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அகர் சிரப் ஜெல்லி ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் இதை அடுப்பில் வச்சு இதை உருக்கிக்கலாம். எல்லா பழங்களும் இப்போ லேயர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ஜெல்லி சிரப்பை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த பழங்கள் எல்லாமே முழுகிற அளவுக்கு இந்த ஜெல்லி சிரப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை பொறுமையாக இந்த பழங்களை அழுத்தி விடுங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெல்லி சிரப் வச்சுருக்கோம், அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் இங்கே ராஸ்பெரி ரெட் சேர்த்துருக்கேன். இதில் எசன்ஸும் கலரும் ரெண்டுமே அடங்கியிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ எல்லாமே நல்லா செட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இதுக்கு துளைகள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க ஃபுட் கலர் ஜெல்லி சிரப் இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றி இதை நல்லா ஃபுல்லாக இந்த பேனில் ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. எவ்வளோ க்ளாஸியாக இருக்குல்ல, நல்ல மினுமினுப்பாக இருக்குது. இந்த ஜெல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஈஸியாக வெளியில் வரத்துக்கு இந்த மாதிரி டூத் பிக் எடுத்து இதோட ஓரங்களில் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் தட்டில் வச்சு ஃப்ளிப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். கத்தியை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஃப்ளிப் பண்ண முடியும். நீங்கள் கத்தி வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பழங்கள் எல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் கட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் ஃபினிஷிங் டச் ரொம்ப முக்கியம் இல்லையா? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சுன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல.
நம்ம லேயர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஸ்ட்ராபெரியை தான் வந்து லேயர் பண்ணோம். அதனால் பாருங்கள், இப்போ ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமா அடிப்பகுதி மேலே வந்ததுக்கப்புறமா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். புளிப்பு அம்சம் உள்ள எந்த பழங்களாக இருந்தாலும் இந்த ஜெல்லியோடு சேர்ந்ததுக்கப்புறமா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் மம்மி ரெடி பண்ண ஃப்ரூட் ஜெல்லி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.